திருத்துறைப்பூண்டி வேலா டவர்ஸ் நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஸ்டாண்டர்ட் மாடலுங்க. ஃபுல்லாக ஒரு ஜென்ரலாக சர்வீஸ் பார்க்கணும். அது இல்லாமல் வந்து இன்ஜின் சவுண்டெல்லாம் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. ஸ்பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினலாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. கஸ்டமரே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்ஜின் ஆயில், ஃபோர்க் ஆயில் சீலு, 4 இண்டிகேட்டரு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. புல்லெட்டில் செயின் ஸ்பேட் மாத்திரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மண் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணாலும் அதில் மண் போகாது. இந்த மாதிரி கேஸை கழட்டுறப்ப இல்லை செயின் ஸ்பேட் மாத்திரப்போ வந்து இதில் நம்ம க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இது போகும். இவ்வளவும் வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பண்ணாலும் போகுது. நம்மளே க்ளீன் பண்ணணும். ஓகே, இன்ஜினில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அதிகமாக இருக்குனாங்க. அதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கு இல்லாமல் இன்ஜின் நாய்ஸ் அதிகமாக இருக்குனாங்க. அது நம்ம ரெடி பண்ணணும். ஆயில் பார்த்தீங்கன்னா செல்லு வாங்கி கொடுத்தாங்க. அதை ஊற்றிட்டு நம்ம சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் ஓகேங்க, இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த ராக்கர் அட்ஜஸ்ட் பண்ணுறது தாங்க இதில் வேலையே. ஒரு 10 நிமிஷம் மெனக்கிட்டு நம்ம ரெடி பண்ணோம்னா சவுண்டு பக்காவாக கொண்டு வந்துடலாம். இதில் நம்ம பக்காவாக கொண்டு வந்தாச்சு சவுண்டு. இதில் வண்டி பார்த்தீங்கன்னா BS4 மாடலு. இதுக்கு வந்து BS3 மவுண்ட் வச்சு கேட்டாங்க. ரைட் சைடு மவுண்ட் வந்து BS3 மாடலில் கேட்டாங்க. அது இல்லாமல் ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஒயர் கட் ஆகிட்டு எல்லாமே ரெடி பண்ணி நம்ம அந்த மவுண்ட் வைக்கணும். இதில் ஃப்ரெண்டு ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் ஆகுதுன்னாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் சீலு மாற்றணும். இதில் ரெண்டு ஆயில் சீலுமே நம்ம இதில் செட்டாக மாற்றிட்டோம். இதில் ஓகே, என் வண்டியில் எல்லா ஒர்க்கும் பார்த்து பக்காவும் முடிச்சாச்சுங்க. அது இல்லாமல் இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த தாண்டி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இன்ஜின் சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து வந்திருக்காங்க. நம்மளை தேடி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி.